உலக மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர், ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன், சரிங்களா? முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். நான் கற்றுக்கிட்ட பாடத்தை உங்களுக்கு நாங்கள் திருப்பி கற்றுத்தரேன், சரிங்களா? இது தப்பே கிடையாது. நம்ம கற்றுக்கிட்டதை 1000 பேர்த்துக்கு சொல்கிறது தப்பே கிடையாது, சரிங்களா? எனக்கு ஒரு சூழ்நிலை வந்துச்சு, கெட்ட நேரமில் இவங்க உருவாக்கிட்டாங்க, சரியா? குஜராத்திலே நான் சாக வேண்டியவன், எப்படியோ தப்பிச்சு வந்து தமிழ்நாட்டில் வந்து சேர்ந்துட்டேன், சரிங்களா? இன்றைக்கி நான் இருக்க போய் தான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வேஸ்ட்டாக போயிருந்தேன்டா. இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆள் இருக்கு, இருந்தாலும் நான் ஒருத்தன் சொல்கிறேன்ல, சரிங்களா? இந்த மாதிரி எல்லா பேரும் ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன், அதை செஞ்சு பாருங்கள். சாதாரண ஏழை மக்கள், சரிங்களா? ஒரு பாட்டி இருந்துச்சு பார்த்தீங்களா? 2 பாட்டி போட்டிருப்பேன், யூடியூப்லேயும் போட்டிருப்பேன், ஃபேஸ்புக்லேயும் போட்டிருப்பேன், பாருங்கள். அந்த பாட்டியை கூட பணக்காரி ஆகலாம், சரிங்களா? நானும் உங்களோட சேர்ந்து வாரேன், சரிங்களா மக்களை? எனக்கு வெக்கம் கேவலம் எதுவுமே கிடையாது, சரிங்களா? இது தப்பே கிடையாது, இது ஒரு பிஸ்னஸ், சரிங்களா மக்களை? உங்களுக்கு சொல்கிறேன், அந்த பாட்டி அவ்வளோ கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடுது, 2 பாட்டி போட்டிருக்கேன். இந்த மாதிரி இன்னும் எவ்வளவோ ஏழைகளாக இருக்காங்களா? யூடியூப் பணம் தரலன்னா என்ன? இப்போ நம்ம 1 ரூபா அனுப்புறது இல்லையா, நம்ம என்ன நஷ்டமாக போகிறோம்? இப்போ உங்களுக்கு பிடிக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? யூடியூப் ஷார்ட்ஸில் 100 பேர் இருக்காங்க. நீங்கள் அனுப்ப போகிறது 100 ரூபா, ஒரே நாளில் இல்லை, 100 நாளோடு அனுப்பலாம். இதில் என்னமோ சொல்லுவாங்களே, நெல்லுக்கு பாயிறது பில்லுக்கும் தண்ணி வாயுண்டு, அந்த மாதிரி ஒரு பணக்காரங்க ஒரு 10 பேர் அனுப்பலாம். இந்த பிச்சைன்னு நினைக்காதீங்க, ஒரு பிஸ்னஸ், ஒரு டெவலப்மெண்ட். ஏழையை மேலே தூக்கி விடுறது அது ஒரு வேலை. என்னால் முடிஞ்சதை சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்யுங்க, சரிங்களா? இப்போ அந்த பாட்டி அக்கௌண்ட் நம்பர் நம்மளை போடுது, நம்ம 1 ரூபா அனுப்புகிறோம், நம்ம கெட்டு போவோமா? இந்த பாட்டி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், புரிஞ்சா மக்களே? யாருக்கு வேண்டாலும் 1 ரூபா போடலாம். இதனால் அந்த பாட்டியை வச்சே பேசுவோம். அந்த பாட்டி அவ்வளோ பணக்காரங்கள் ஆயிடுவாங்க, கஷ்டம் தீர்ந்துரும்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அனுப்புங்க, எல்லா பேர்த்துக்கும் அனுப்பணும்னு நான் சொல்லலை. உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்களுக்கு 1 ரூபா அவங்க அக்கௌண்ட்டில் ஜிபேயோ ஃபோன்பேவோ பண்ணி விட்டுருங்க, அவங்க நல்லாயிருவாங்க. ஏழைங்க